அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஓகே, என்னோட சேர்ந்து மார்க் 1வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 1வது அதிகாரம், மார்க் சாப்டர் 1 verse 3 to 4. மார்க் 1வது அதிகாரம் 3லிருந்து 4. மார்க் சாப்டர் 1 verse 3 to 4. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மன திரும்பலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தியில பேச போகிற தேவனோட வார்த்தையான கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. நம்ம மார்க் 1வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா, யோவான் ஸ்நானம் இயேசு கிறிஸ்து தன்னோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. அப்படின்னா கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவகுமாரனாக வெளிப்படுறதுக்கு முன்பாக, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறதுக்கு முன்பாக யோவான் என்ன பண்றாரு? அவரை குறித்து சாட்சிகளை சொல்றாரு. யாருக்கு மத்தியில? ஜனங்கள் மத்தியில, பரிசேயர் மத்தியிலும் சரி, சதுசேயர் மத்தியிலும் சரி, யூதர்கள் மத்தியிலும் சரி. யோவான் ஸ்நானம் இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமார், அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுறதுக்கு முன்பாக அவர் வழி ஆயத்தப்படுத்துறாரு. இது யோவான் ஸ்நானம் அந்த காலத்துல ஜனங்களுக்கு மத்தியில அவர் பேசினாங்க. இன்றைக்கு நம்மளும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோடைய பாதைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படியாக இருக்கு? ஹல்லேலூயா. நம்மளோட பாதைகள் கர்த்தர் பிரியப்படுறது போல இருக்கா? கர்த்தரை எதிர்பார்க்கறது போல இருக்கா? இல்ல வேதம் கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக இருக்கா? இன்னைக்கு இந்த தேவனோட வார்த்தை சொல்றது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. ஏன் அந்த வார்த்தை நம்ம மத்தியில வருது? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனோட வார்த்தை இன்றைக்கு நம்ம மத்தியில வருதுன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கன்னா, அப்ப நம்மளோட வழி எப்படி இருக்கு? கர்த்தருக்கு புறம்பாக நிக்கிற வழியா இருக்கிறதுனால இன்னைக்கு தேவனோட வார்த்தை நம்ம மத்தியில வருது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையோடைய பாதைகளை பார்த்தோம்னா நிறைய கோணலானதுகள் இருக்கும், நிறைய கருத்து முருடுகளும் இருக்கு, நிறைய வேதனைகள், நிறைய முட்கள். ஹல்லேலூயா. நிறைய காரியத்தை நம்ம வாழ்க்கையோட பாதைகள் மத்தியில நம்ம பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தேவனோட வார்த்தை சொல்லுது, அவருக்கு முன்பாக உங்க வழியை ஆயத்தப்படுத்துங்க. ஏன் கர்த்தருக்கு நம்மளோட வழியை ஆயத்தப்படுத்தணும்? அப்பதாங்க தேவன் நம்மளோட பாதையில நம்மளோட கூட நடக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட பாதைகளை நீங்களே ஆராய்ந்து பாருங்க, அது பரிசுத்தமா இருக்கா? கிறிஸ்து உங்களுடைய பாதையின் மத்தியில கடந்து வர்றதுக்கு அந்த பாதை தேவனுக்கு ஆயத்தமா இருக்கா? ஹல்லேலூயா. நம்மளோட பாதை பாவமும் எப்படி சொல்றது, பாவமும் தீமையும் நிறைந்திருந்தால் எங்கங்க நம்ம கூட தேவன் பயணம் செய்ய முடியும்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நன்மையினால் நிறைந்த தேவன் அல்லவா? அப்ப நம்ம பாதை கர்த்தருக்கு நம்ம ஆயத்தப்படுத்தினால் மட்டுமே நம்ம கூட அவர் பயணம், நம்ம பாதையின் மத்தியில அவர்னால கடந்து வர முடியும். மறுபடியாக அந்த வார்த்தை பார்ப்போம். மார்க் 1வது அதிகாரம் 3-4. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட நிறைய காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம், தேவன்கிட்ட நிறைய காரியத்தை நம்ம வேண்டிக் கொள்கிறோம், தேவன்கிட்ட நிறைய காரியத்தை நம்ம முறையிடுறோம். ஹல்லேலூயா. எதற்காக? ஏன்னா நம்மளுடைய பயணம் சரியில்லை, நம்ம எடுக்கிற தீர்மானம் சரியில்லை, நம்மளோட பாதை சரியில்லைன்னு நம்ம அறிந்தனால தான் நம்ம தேவனை தேடி போறோம். தேவன்கிட்ட நிறைய காரியத்தை நம்ம மின் வைக்கிறோம். ஆனா அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யணும்,
ஒரு அற்புதத்தை செய்யணும், ஒரு அடையாளத்தை செய்யணும், இல்ல நன்மைக்கு எதுவான ஒரு ஈவை நம்ம வாழ்க்கையில அவர் கொடுக்கணும்னா நம்ம முதலாவது அவருக்கு அந்த வழியை ஆயத்தப்படுத்தணும். தேவன் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் நுழையும்படியாக நம்ம தாங்க அதை ஏற்படுத்தி வைக்கணும். ஹல்லேலூயா. அல்லையா, இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? வீட்டை சுத்தப்படுத்துறது என்ன, தூசிலாம் துடைக்கிறது என்ன, தொடச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி முக்கியமான ஒரு ஆள் வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி அந்த விருந்தாளிக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கூட நம்மகிட்ட பணம் இருக்கும் இல்லையா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி வைக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வீட்டுக்கு யார் வரா? ஒருத்தவங்க வராங்க. ஹல்லேலூயா. ஒருத்தவங்க உங்களை பார்க்க போறாங்க. நான் எப்போதும் என்னோட கணவர்கிட்ட சொல்லுவேன், வீடு என்னைய பிரதிபலிக்கும். வீடு எப்படி இருக்குன்னு வச்சுதான் என்னைய நியாயத்திருப்பாங்கன்னு நான் எப்போதும் சொல்லுவேன். வீடு சுத்தமா இருந்ததா ஓகே, குடும்ப பொண்ணு வீடு சுத்தமா அழகா பாக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள, ஹல்லேலூயா, நம்மளோட பாதைக்குள்ள, ஹல்லேலூயா, நம்மளோட தீர்மானத்துக்குள்ள, ஆமே, நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள அவர் நுழையணும்னா அவருக்கு முதலாவது வழியை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த வாசலை விசாலப்படுத்தி வைங்க, அந்த வாசலை சுத்தப்படுத்தி வைங்க, அந்த வாசலை நீங்க திறந்து கொடுங்க. நீங்க கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தாம அவருக்கு நீங்க இடம் கொடுக்காம எப்படிங்க கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிறது? சில நேரத்தில் நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம உடஞ்சி போனனால, நம்பிக்கற்ற சூழ்நிலைனால எப்பொழுதும் நம்ம அந்த சூழ்நிலை மத்தியில தான் நம்ம தேவனை தேடுவோம். அந்த சூழ்நிலை மத்தியில இன்னும் லேட்டா ஆகல, இன்னும் எதுவுமே முடிஞ்சு போல. நீங்க தேவனுக்காக நீங்க உங்க வழியை நீங்க ஆயத்தப்படுத்த முடியும். ஆனாதான் யோவான் வண்ணாந்தரத்துல நீங்க 4வது வசனத்தை படிச்சீங்க. யோவான் வண்ணாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கென்று மன திரும்பதுக்கேற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா வழிங்க ஆயத்தப்படுத்துங்க, கர்த்தருக்கு பாதை செவ்வைப்படுத்துங்கன்னு சொல்லி மன திரும்பதுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை யோவான் சில ஜனங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு நீங்க நானும் கூட மன திரும்ப வேண்டிய நிறைய இடங்கள் உண்டு. அவே ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம மன திரும்ப வேண்டியது இருக்குங்க. நம்ம மன திரும்பினால் மட்டுமே, தேவனுக்காக அந்த காரியத்தை விட்டு கொடுத்தால் மட்டுமே, பாருங்க இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. நிறைய காரியம் நம்மளோட பிடிவாதத்தினால, நம்மளோட விருப்பத்தினால, நம்மளோட இச்சையினால நம்ம அப்படியே உறுதியா நிற்போம். ஆனா நீங்க தேவன் உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க அதை விட்டு கொடுத்துருங்க. அது வேண்டாம் நம்மளுக்கு. அது விட்டாதான் தேவன் வருவார்னா அது நஷ்டமே இல்லை. ஹல்லேலூயா. அது விட்டாதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா அது நஷ்டமே இல்லை. விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா அதை காட்டிலும் தேவன் இன்னும் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நம்ம நிறைவா காணப்படலாம். ஹல்லேலூயா. நம்ம நிறைவா காணப்படலாம். நிறைவாக காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு இடத்துல அங்க பரிபூர்ணம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு இல்லாத இடம் பரிபூர்ணம் இல்லை. நீங்க என்னதான் நிறைவாக காணப்பட்டாலும் உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு இழப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுங்களா? எனக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள பரிபூர்ணமா இன்னும் நிறைவாக வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை வேதம் சொல்லுது, உலகம் முழுதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டு உன்னோட ஆத்மா நீ நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? நம்ம உலகம் முழுதும் நம்ம எல்லாமே வைத்திருக்கோம் இல்லைங்களா? எல்லாமே இருக்கு. நல்ல குடும்பம் இருக்கு, காடி இருக்கு, வீடு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஏன் இன்னும் உன் ஆத்மா கலங்குது? ஏன் உன் ஆத்மா திருப்தி அடையல? ஏன் உன் ஆத்மா சோர்வு அடையுது? ஏன் கவலை அடையுது? யாருங்க இல்லைங்க? எல்லாமே இருக்குன்னு நினைச்சோமே. ஏசு எங்க போயிட்டாரு உங்க வாழ்க்கையில? உங்க இருதயத்துல உங்க ஆத்மாவை திருப்தி படுத்துறது இயேசு கிறிஸ்து மட்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்துல ஜீவ ஊற்றுகிறது அது இயேசு கிறிஸ்து மட்டுமே.
அல்லேலூயா. உங்க மத்தியில நான் ஒரு மனுஷனை காட்டணும்னு நான் விரும்புறேன். என்னோட சேர்ந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை எடுத்துக்கணும். யோசுவா 1ஆவது அதிகாரம் 1ஆவது அதிகாரம் 7லிருந்து 9வது வசனம். என் தாசனாகிய மோசே பாருங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு நீங்க வழியை ஆயத்தப்படுத்திருந்தீங்கன்னா, அல்லேலூயா, நீங்க எது கொண்டும் பயப்படவும் மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க, திகையவும் மாட்டீங்க. ஆமே. ஏன் தெரியுங்களா? உங்களுடைய என்னோட நம்பிக்கை என்ன தெரியுங்களா? நம்ம பாதையில நம்மளோட கூட யார் வரா? தேவன் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு. அதனால நம்ம எதை குறித்தும் நம்ம கலங்கவும் மாட்டோம், பயப்படவும் மாட்டோம், திகையவும் மாட்டோம். நம்மளுக்கு பலனாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு துணையாக நிற்கிறார் என்று அந்த உறுதி, அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கர்த்தருக்கு இன்னும் வழியை ஆயத்தப்படுத்தாம இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் இன்னும் கர்த்தருக்கு நீங்க இன்னும் கதவு திறந்து கொடுக்காம இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வீட்டுல நீங்க வந்து தங்குங்க, ஆண்டவரே இந்த வேலை இடத்துல பெரிய ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வாயின் வார்த்தை மூலமாக அநேக காரியத்தை நம்ம தேவன் இடத்துல நம்ம வந்து முறையெடுக்கிறோம். ஆனாலும் உங்களோட இருதயம் உண்மையாகவே அது வாஞ்சிக்குதா? இல்ல அந்த தேவைக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம கேட்கிறோமா? கேட்டீங்கன்னா, தேவன்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலைக்கு அந்த நேரத்துல ஒரு தீர்வு காணுக்காக கேட்காதீங்க. அல்லேலூயா. அவரே தேவன், அவர்னால செய்ய முடியும் என்று அவர் நம்பிக்கை வைத்து கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் செய்கிறீங்கன்னா, தேவன் நம்மளுடைய எண்ணங்களை அறிகிறவரா இருக்கிறார், நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்க சூழ்நிலைக்காக, உங்களுடைய இப்படி சிச்சுவேஷனுக்காக, உங்களுடைய செல்ஃபிஷ்காக நீங்க கேட்டீங்கன்னா அது தேவன் அறிவாரு. அப்ப நீங்க அவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து பெற்றுக்கொள்ளணுக்காக நீங்க கேட்கல. அல்லேலூயா. நீங்க அந்த நேரத்துல ஒரு திருப்தி அடிப்படையாக, ஒரு விடுதலை காணும்படியாக தான் நீங்க கேட்கிறீங்க. இயேசு கிறிஸ்து அவர் சூழ்நிலத்துக்காக நம்மளுக்காக வரலங்க. உங்களுக்கு புரியுமா? அவர் அவருக்காக வர கிடையாது, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார். நல்ல ஜீவனை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தான் வந்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அவரை பின்பற்ற நீங்களும் நானும் அவர் போலதான் சிந்திக்கணும், தனக்கென்று சிந்திக்காமல். அல்லேலூயா. நான் மட்டும், எனக்கு மட்டும் நான் அப்படி சிந்திக்காம, ஆமென், உங்க வழியை நீங்க ஆயத்தப்படுத்துங்க தேவனுக்கு. இங்க பாருங்க, தேவன் வந்து யோசுவாவோட பேசுறாரு. அப்படின்னா மோசே மரணம் அடைஞ்சிட்டாரு. மோசைக்கு அடுத்ததாக தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறாரு. என்னவாக? ஒரு லீடராக. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களே இதுக்கப்புறம் வழி நடத்துறதுக்கு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறாரு. இங்க வந்து 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கிற மாத்திரம். பாருங்க, தேவன் வந்து மோசே கிட்ட யோசுவா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. நியாய பிரமாணம் நீங்க வந்து நீங்க வந்து 10 கட்டளைக்கு போகாதீங்க. நியாய பிரமாணம் தேவனோட வார்த்தை. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு தேவனோட வார்த்தையை எடுத்து போதித்து பேசினது மோசே. எத்தனை வருஷம்? 40 வருஷம். அப்ப அவர் எவ்வளவு கற்றுக் கொடுத்திருப்பாரு, எவ்வளவு வந்து ஜனங்களுக்கு அவர் வந்து பேசியிருப்பாரு. நன்மைகளை, தேவன் ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து எவ்வளவு பேசியிருப்பாரு. அதனால தேவன் வந்து யோசுவா சொல்லி, தாசனாகிய மோசே கற்பித்த நியாய பிரமாணப்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கவனமா இருக்கணும். தேவனோட வார்த்தை இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கு, நம்ம மத்தியில போதிக்கப்படுது, அதிகமாக பேசப்படுது, சில டைம் நம்மளுக்கு உணர்த்தப்படுது, நம்மளும் அதை கேட்டு மனம் திரும்புறோம் இல்லைங்களா? அவங்க தானே சில டைம் வந்து
நம்மளுக்கு அது பேசப்படுது. ஓ, நானும் இப்படிதானே இருந்தேன், அப்ப நான் இப்படி இருக்க கூடாது, என் வழியை நான் மாற்றிக்கொள்ளணும், தேவனை விசுவாசிக்கணும். இந்த கெட்ட பழக்கத்துக்கு அந்த வார்த்தை நம்மளுக்கு உணர்த்தப்படுது, நம்மள மனம் திரும்ப செய்யுது. ஆனா இங்க தேவன் யோசுவாக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, அதை செய்ய கவனமாயிரு. ஏன் கவனமா இருக்க சொல்றாரு? ஏன் கவனமா இருக்க சொல்றாரு? ஏன்னா நம்ம தேவனோட வார்த்தையை விட்டு புறம்பாக வாழும்படியாக அநேக சூழ்நிலைகள், அநேக எதிர்ப்புகள், அநேக ஜனங்கள் நம்மளுக்காக எழும்புவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா, பூர்ணமா விளங்கணுமா, போராட்டம் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், துன்பம் வேண்டாமா, உங்க வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துங்க. எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு செய்கிறவர்களாக இருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனோட வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாக நம்ம நிக்கிறோம்? தேவனோட வார்த்தை சொல்றது, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவையும் கூட கொடுக்கப்படும். உங்களை எதுவுமே செய்ய சொல்லல. தேவனுடைய சமூகத்தை தேடுங்க, அவரோட பிரசன்னத்தை தேடுங்க. எங்க தேவன் இருக்கிறாரோ அங்க போய் நில்லுங்க. நீங்க எதுவுமே செய்வன, நீங்க தேவனை நீங்க தேடும் போது மத்த காரியத்தை எல்லாமே தேவன் உங்களுக்காக செய்து முடிக்கிறாருன்னு சொல்றாரு. அரைச்சு சொல்லுவாங்களா அப்படி? ரொம்ப கஷ்டமான காரியமா? இல்லைங்க, ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்து உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தீர்மானம், ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா, அதை விட்டு வெளியே வரணும், இன்னைக்கு நான் என்னோட காரியத்தை மாற்றிக்கொள்ளணும்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, பின் வைத்த காலை பின்னாடி வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க தேவன் நம்பிக்கை வைத்து நீங்க கடந்து வந்துட்டீங்க. நீங்க மீண்டுமாக அந்த காரியத்துக்கு போகும்போது உங்களோட நம்பிக்கை பொய்யாக மாறுது, உங்களோட விசுவாசம் அவிசுவாசமாக மாறப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக பேர் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கும் போது எது மேல நம்பிக்கை வைத்து நம்ம ஒரு தீர்மானத்தை, ஒரு முடிவை நம்ம எடுக்கணும்? உங்க மேல இருக்கிற நம்பிக்கை இல்லையா? உங்க கணவர் மேல, உங்க மனைவி மேல, உங்க பிள்ளை மேல இருக்கிற நம்பிக்கை இல்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் யாருனாலே எது செய்ய முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும். அவர் மேல நம்பிக்கை வைத்துதான் நீங்க அந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப வைத்து எடுக்கும் போது உறுதியாக நில்லுங்க. எவ்வளவு புயல், காற்று, மழை அடித்தாலும், ஆமென், உங்களோட விசுவாசம் கண்மணி மேல கட்டப்பட்டதுன்னா அது உறுதியாக நிற்கும். ஹல்லேலூயா. அதாங்க ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக உங்க வழியை நீங்க ஆயத்தப்படுத்திட்டீங்க. உங்க வாழ்க்கையில கிறிஸ்து வாசம் செய்கிறார்னா எது குறிச்சும் பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் உங்க நம்பிக்கை தேவன் மேல மட்டும்தான் இருக்கும். ஆமென். நம்ம வாழ்க்கையில தேவன் அநேக காரியத்தை செய்திருக்கிறார், நம்ம பார்த்திருக்கோம், உணர்ந்திருக்கோம். அப்ப இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போகிற காரியம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங். இவ்வளவு காரியத்தை கடந்து வர செய்த தேவன் இதையும் கடக்க செய்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு அவங்களுக்கு தடையாக இருந்தது சமுத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஜனங்க கடல்ல கால் நலையாம போனது இஸ்ரவேல் ஜனங்க தான். ஆமென். இது எங்க பார்த்தாங்க? சமுத்திரத்தை மோசே காலத்துல பார்த்தாங்க. இதே ஜனங்க இப்ப யோசுவா கிட்டே பார்க்கறாங்க. யோர்தான்ல இருந்து தண்ணி அடிச்சு வருது, ஜெரிகோல இருந்து, யோர்தான்ல இருந்து. அங்கேயும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஆறு, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நீர் ஊற்றின் மத்தியில கூட கால் நலையாம தேவன் கொண்டு போறாருங்க. அப்ப செய்த அதே தேவன் மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தாரு. நம்மளுக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வேணும். கடந்து வந்த பாதையை
நினைத்து பார்த்தோம்னா எப்படி நம்ம கடந்து வந்தோம்னு கேட்டோம்னா நம்மளுக்கே தெரியாது. எப்படி கடந்து வந்தோம் எனக்கே தெரியல சிஸ்டர். எப்படி கடந்து வந்தோம்? தேவன் தான் சிஸ்டர். இது கண்டிப்பா தேவனா தான் இருக்கும். கண்டிப்பா தேவனா தான் இருக்கும்னு இல்ல, தேவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மட்டும் தாங்க. ஆமென். என்னோட 2வது பிள்ளையும் 3வது பிள்ளையும் அப்பப்போ என்னை தூக்க சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன் இப்பெல்லாம் என்னால் தூக்க முடியாது, ஏன்னா என்னைய காட்டில நீங்க ரொம்ப பெருசா இருக்கீங்க, என்னால் முடியாது. அதனால அப்பப்போ தீமோத்தியை வந்து தூக்கிடுவாரு. என் பையன் நான் எங்க இருந்தாலும் கூப்பிடுவாரு, மம்மி. ஏன்னா அவர் தூக்கிட்டாரா, நான் அவனை தூக்கலையா. ஆனா நம்ம தேவனும் நம்மள எல்லா சூழ்நிலையும் சுமந்து தூக்கி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட விட்டுருவோம். நான் கூட என் பிள்ளைங்களை சுமக்கவும் தூக்கவும் விட்டுறேன். நடந்து வா, என்னால முடியாது, எனக்கு வலி கொடிப்பு பிடிச்சிக்கோ, ஏதாச்சும் ஒன்று ஆயிரும், நீ நடந்து வா. ஆனா நம்ம தேவன் நான் சொல்ற சாக்கு போக்கு போல அவர் சொல்லுகிற தேவன் இல்ல. அல்லேலூயா. அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்ப என்னை சுமப்பாரு, எப்ப என்னை தாங்குவாரு, என்னை எப்படிலாம் வழி நடத்தி செல்லலாம்னு அவர் எனக்காக ஆயத்தமாக காத்துட்டு இருக்கிறாரு. என்னைக்கு நான் என்னை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னைக்கு வழிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அன்னைக்கு தேவனோட கரத்தையும் தேவனோட வழி நடத்தலும் நம்ம பெரிதாக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசந்த படிப்போம். என் தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. தேவன் நீங்க இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என் தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இரு மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீங்க தேவன் உங்க மத்தியில அப்படியே தேவனோட வார்த்தையை கேட்டு நீங்க செவி சாய்த்து அது மேல நம்பிக்கை இருந்து நீங்க கடந்து வரும்போது உங்களுக்குள்ள பாருங்க, அவர் அதான் சொல்றாரு, நியாய பிரமாணத்தெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம். நீங்க இதெல்லாம் செய்ய கவனமா இருந்தீங்கன்னா, கேட்டு சேரவர்களாக இருந்தீங்கன்னா மிகவும் பலம் கொண்டு திடமனதா நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு ஏங்க ஒரு காரியம் வந்தா நம்ம அப்படியே நடங்குறோம்? ஏன் பயப்படுறோம்? ஏன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம்? அழுவுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஏன்னா கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் வெப்பிரத்தோட அடப்பான். ஆனா ஒரு சிலவங்க அழுவாங்க பாருங்க, வாழ்க்கையே முடிஞ்சது போல. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனோட வார்த்தைய கேட்கிறோம், ஆனா கவனமா கேட்கிறோமா? அதை கேட்டு அதை சேரவங்களா அதன் பிரகாரமாக வாழணும்னாச்சும் நம்ம வந்து நம்மளோட இருதயத்தை நம்ம வந்து வாஞ்சிக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்னா தேவன் யோசுவாவுக்கு சொல்றது போல பலம் கொண்டு திடமனதா இரு. பலம் கொண்டு திடமனதா நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலக தற்காலிகம், இது நம்மளோட குடியிருப்பு இல்ல. we are not citizenship of இந்த உலகத்துக்கு இல்ல. நம்மளோட குடியிருப்பு எத்தனை பேர் விசுவாசிங்க? இது நம்மளோட குடியிருப்பு இல்ல. நம்மளோட குடியிருப்பு தேவனுடையது. நித்திய ஜீவன் தான் நம்மளோட குடியிருப்பு. வேதம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது, உலகமும் அதோடைய இச்சையும் அதோட ஆஸ்தி எல்லாமே ஒளிந்து போகும். அப்ப இந்த உலகத்துல வாழ்ற நீங்க பார்க்கிற எல்லா போராட்டமும் எல்லா துன்பமும் எல்லா கவலையும் கூட நிரந்தரம் இல்ல, அதுவும் ஒளிந்து போயிடும். அதை நம்புங்க. அல்லேலூயா. ஒரு பிரச்சனைய நம்ம என்ன எப்படி தெரியுமா பாக்குறோம்? எப்படி தெரியுமா பாக்குறோம்? நம்ம அது ரொம்ப கடல் போல பெரிய பிரச்சனையா பாக்குறோம். ரொம்ப இன்னும் தீர்க்கவே முடியாத பிரச்சனையா பார்க்கணும், முடிவே இல்லாத ஒரு காரியமா நம்ம பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு. அந்த முடிவு இருக்குன்னு சொல்லி ஒரு டாட் வைங்க. முடிவு இருக்குன்னு நீங்களும் நான் நம்ப மாட்டோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஜீவனுக்கு ஒரு முடிவு உண்டோ அதே போல நம்ம கடந்து வருகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு தீர்வு உண்டு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த பிரச்சனைய அந்த போராட்டத்தை பார்த்து தேவனை மறந்துடுறோம். கஷ்டப்பட்டு தேவனுக்காக நம்ம வழி நம்ம ஆயத்தப்படுத்தி இருப்போம். ஆக்சுவலி அது கஷ்டம் இல்லை, ஆனா உங்களுக்கு எனக்கு அது கஷ்டம் தான். ஏன்னா நீங்களும் நானும் மாமிச நீதியில இருக்கோம். உலகத்துல வாழ்றதுனால நம்மளை பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டு நம்மளோட சிந்தையை தேவனுக்கு விருப்பமாக மாற்றிக்கொண்டு நம்மளோட செயல் நம்மளுடைய பாதைகளை மாற்றிக்கொண்டு நம்ம தேவன்கிட்ட வந்துட்டு திடீர்னு ஒரு போராட்டம் பார்த்தோம் எல்லாமே நம்ம இழந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நீங்க போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஞானம் வேணுமா, புத்தி வேணுமா, அறிவு வேணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தேவனோட வார்த்தையில மட்டும்தான் உண்டு. தேவன் ஆலோசிக்கிற வசனம் மூலமா தான் உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் யோசுவாக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நீ புத்திமான நடந்து கொள்ளணுமா? இன்னைக்கு பாருங்க, சில டைம் நம்ம எடுக்கிற தீர்மானம் கூட சரியாக இருக்காது. அது கடைசி எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை போய் முடியும். நம்ம தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கிறோமா? தேவனோட வார்த்தையில சார்ந்து இருக்குமா? இல்ல இந்த வார்த்தை நம்மளுக்கு பலனாக நிக்குதா? நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நீங்க எங்க திரும்பினாலும் தேவனோட வார்த்தை மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இடதுபுறமும் சரி வலதுபுறமும் சரி, யார் வந்து என்ன சொன்னாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, யார் வந்து என்ன சொன்னாலும் நீங்க புத்திமானா இருந்தீங்கன்னா உங்களால சிந்திக்க முடியும். இது தேவனுக்கு சித்தமானதா இல்ல தேவனுக்கு சித்தமானது இல்லையான்னு உங்களால விளக்கிக் கொள்ள முடியுமா? உங்களால விளக்கிக் கொள்ள முடியும். உங்களோட தேவன் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் செய்யறாரு. அவர் உங்களோட கூட இருந்து பேசுவாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களோட கூட இருந்து பேசுவாரு. ஆமென். அப்ப நீங்க இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதீங்க. உங்களுக்கு நீங்க சாய மாட்டீங்க, ஆனா காது மட்டும் சுத்திட்டு வந்துடும். லெஃப்ட்ல இருக்கிற காது ரைட்டுக்கு போயிடும், ரைட்ல இருக்கிற காது லெஃப்ட்டுக்கு வந்துடும். இங்க நாங்க தேவனோட பிரசங்கத்தை உங்க மத்தியில பேசிட்டு இருப்போம், ஆனா காது வெளியெல்லாம் போய் சுத்திட்டு வந்துடும். நீங்க இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? காதும் சேர்ந்து தானே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்களுடைய ஆலோசனை மற்றவங்களுடைய பேச்சு கேட்கறதுனால தான் நம்ம நிறைய இழந்து போய் உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. இது நீங்களும் பட்டிருப்பீங்க, நானும் பட்டிருப்பேன். பட்டுட்டோம்ல. ஒரு தடவையாச்சும் தேவனோட வார்த்தையை கேட்டு பாருங்களேன், தேவனோட ஆலோசனை கேட்டு பாருங்களேன். அந்த ஆலோசனை நம்மள எவ்வளவு சம்பூர்ணமா நம்மள வழி நடத்தும்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. எப்படி வாயை விட்டு பிரியாம இருக்கிறது? எப்படி? தேவனோட வார்த்தைய படிங்க, அதான் வாயை விட்டு பிரியாம இருப்பது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனோட வார்த்தையை படிங்க. அதுதாங்க ஒரே அடையாளம் தேவன் உங்களோட கூட பேசுறது. ஹல்லேலூயா. அதுதான் ஒரே அடையாளம் தேவன் உங்களோட கூட பேசுறது. அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. ஆமென். நீங்களும் நானும் தேவன்கிட்ட நிறைய நேரத்துல நிறைய சூழ்நிலை நம்ம பேசுறோம், ஆனா கண்டிப்பா தேவன் பேசுறது நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு தேவன் பேசுறது நீங்க கேட்கணும்னா இந்த வேதத்தை படிங்க.
உங்க சூழ்நிலைக்கு, உங்களோட இருதயத்துக்கு, உங்களோட சிந்தைக்கு ஏற்றவைகளை தேவன் உங்களோட பேசுவார், தேவன் வார்த்தை மூலியமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் ஒரு வார்த்தை பேசினா, அவன் உற்சாகமா பேசினா நம்ம ஆவி உற்சாகம் அடையுது இல்லையா? அவன் நம்மளை பார்த்து நம்ம கிட்ட சோர்வா பேசினா நம்மளும் சோர்வு அடையிறோம் இல்லையா? ஆமாங்க தானே? அப்ப மனுஷனோட வார்த்தையில என்ன இருக்கு? ஒரு வல்லம் உண்டு, ஒரு ஜீவன் உண்டு தானே? ஜீவனோ இல்ல சாபமோ எது பேசினாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க தானே? அதே போல எப்படி ஒரு மனுஷன் பேசும்போது அந்த வார்த்தைக்கு நீங்க ஒரு உயிரோ ஒரு வல்லமையோ ஒரு 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 நம்பிக்கையை நீங்க கொடுக்குறீங்களோ, நீங்க கொடுக்கறதுனால தானே அது உங்க மத்தியில் கிரியை செய்யுது. ஆமாங்க தானே? ஆமாங்க தானே? நீங்க என்னவா அந்த வார்த்தை பார்க்குறீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யுது தானே? அதே போல தேவனோட வார்த்தைக்கு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க தேவனோட வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது அல்லேலூயா அந்த வார்த்தை உங்க மத்தியில் கிரியை செய்யும். மனுஷனோட வார்த்தை உங்க மத்தியில நீங்க எப்படியாக ஏற்றுக்கொள்றீங்களோ அது அப்படியாக அமையும். ஆமாங்க தானே? ஆனா தேவனோட வார்த்தையோ நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்க மத்தியில வாசம் மட்டும் செய்யாது, அது கிரியையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட வார்த்தை வார்த்தையாக மட்டும் இல்ல, அது கிரியையாகவும் இருக்கு. அப்படின்னா it works in action. ஆமென். அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்கணும். தொடர்ந்து படிங்க. இதில் எழுதி இருக்கிறவர்கள் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாருங்க, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பாதாக இதில் எழுதியிருக்கிற இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாருங்க, இரவும் பகலும் தியானித்து அப்படின்னா தூங்காம எந்த ஒரு வேலைக்கு போகாம உட்காந்து புக்கு படிக்கிறதா? இல்லைங்க. இரவும் பகலும் தியானிக்கிறதுனா எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் ரொம்ப பிஸி, ரொம்ப ரொம்ப பிஸி. சில டைம் உங்களுக்கு நேரமே இருக்காது இல்லையா? ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது இரவும் பகலும்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்திலாச்சும் தேவனோட வார்த்தையை எடுத்து படிங்க. அதுதான் தியாகம். அதான் இரவும் பகலும் தியானிக்கணும் தேவனோட வார்த்தை. நீங்க நான் ஜெபம் பண்ண மட்டும் போதும் நீங்க நினைக்காதீங்க. ஜெபம் எந்த அளவுக்கு உங்களை பலப்படுத்துதோ அதே அளவுக்கு தேவனோட வார்த்தை முக்கியம். ஜெபம் என்பது நீங்க தேவனோட பேசுதான, வார்த்தை என்பது தேவன் உங்களோட பேசுறது. நான் மட்டும் பேசினா போதும்னு எண்ணாதீங்க. தேவனும் உங்களோட கூட பேசணும், உங்களோட இடைப்படணும். அதான் கர்த்தருக்கு வழியே ஆயத்தப்படுத்துங்க, உங்களோட பாதையில செவைப்படுத்துங்க. செய்யாதவங்க இதுக்கப்புறம் செய்யுங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்க ஒரு தடவை தேவனோட வார்த்தையில இருக்கிற அந்த ருசியை பார்த்துட்டீங்கன்னா உங்களை அந்த வேதத்தை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோட வார்த்தையை நீங்க படிக்க படிக்க அது உண்ண அவ்வளவு ருசியாக இருக்கும், அவ்வளவு மதுரமாக உங்க மத்தியில காணப்படும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களை அறியாமைய உங்களை செதுக்குறதோ உங்களை உருவாக்குறதோ உங்களால அதை உணர முடியும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தேவனோட வார்த்தையில நன்மை மட்டும்தான் நிறைந்திருக்கு, தீமை எங்கேயும் இல்லை. மனுஷன் பேசினா நம்ம சோர்ந்து போறோம் இல்லையா, கவலைப்படுறோம், நம்பிக்கை இழந்துடும். ஆனா தேவனோட வார்த்தை நம்மளுக்கு நம்பிக்கை மட்டும்தான் கொடுக்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு நன்மை மட்டும்தான் கொடுக்கும் தேவனோட வார்த்தை. அதனால மறுபடியும் தேவன் யோசுவா கற்றுக் கொடுக்கிறாரு, நீ புத்திமானா இருக்கணுமா, புத்திமானா நீ நடந்து கொள்ளணுமா, அல்லேலூயா, நீ பலன் கொண்டு திடமானதா இருக்கணுமா, இரவும் பகலும் அந்த வார்த்தையை நீ தியானி, கவனமாக செய்ய மறந்துடாத. படிங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இது கூட உங்களோட சொந்த பலத்தினால இல்ல, தெரியுங்களா? அல்லேலூயா.
தேவனை நீங்க வார்த்தையாக நீங்க உங்களுக்குள்ள தஞ்சமாக வைத்திருக்கனால கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்களும் புத்திமானாக நடந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் நிக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையா இருக்கிறாதீங்க. ஒரு நாளைக்கு நம்மளும் முழுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு நம்மளும் முழுறதுக்கு நிறைய காரியங்கள் நம்மளுக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில, ஆமென், கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் மத்தியில, உங்க கணவர் மனைவி மத்தியில, ஹல்லேலூயா, ஆமென், உங்களுடைய பிசினஸ் மத்தியில தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா முதலாவது தேவன் அங்க வந்து தங்கி வாசம் செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுங்க. எப்படி இடம் கொடுக்கிறது? எப்படிங்க தேவனுக்கு இடம் கொடுக்கிறது? முதல்ல இருந்து சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இடம் கொடுங்க இடம் கொடுங்க. நீங்க எப்ப தேவனோட வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ள வந்து தங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னைக்கு நீங்க தேவனோட வார்த்தையை நீங்க தேவனாக பார்க்கறீங்களோ அன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ள வந்து தங்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வந்து அற்புதத்தை அடையாளத்தை நம்பி நம்ம தேவனை நம்ப வேண்டாம். ரெண்டு விதமான கூட்டம் இருப்பாங்க. ஒருத்தவங்க தேவனோட வார்த்தையை விசுவாசித்து தேவனை பார்க்கறவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அற்புத அடையாளத்தையும் நம்பி தேவனை பார்க்கறவங்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கண்டு விசுவாசிக்கிறவங்க கிடையாது, காணாமல் விசுவாசிக்கிற கூட்டமாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனும் அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் தேவனை எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட விசுவாசம் தானே எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம இந்த தேவனை பார்த்தது இல்ல, இயேசு கிறிஸ்துவை பார்த்தது இல்ல, நம்ம கேட்டுதான் இன்னைக்கு தேவனை விசுவாசித்து உட்கார்ந்துருக்கோம். ஆமாங்களா? அரசு தேவனை பார்த்துருக்கீங்களா? இல்ல, நம்ம கேட்டுதான் இந்த தேவனை விசுவாசிச்சு நம்ம இங்க அமர்ந்திருக்கோம். இந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் நம்ம மத்தியில நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனோட வார்த்தை மட்டும்தாங்க நம்மளுக்கு அடைக்கலமும் தஞ்சமும் கோட்டையாகவும் அரணாகவும் நம்மளுக்கு இருக்க முடியும். இன்னைக்கு நம்மளை சுத்தி வேல் அடிக்கிறது கூட நம்ம பேசுகிற வார்த்தை தான். உங்க கிரியைகள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு உங்களோட கிரியைகள் தேவனை பிரியப்படுத்த நினைக்கிறீங்க இல்ல. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட தேவனோட வார்த்தையோட தான், நம்ம வார்த்தையோட தான் தேவனோட இடைப்படுறோம். ஆமாங்க தானே? ஆமாங்களா? தேவனோட வார்த்தையோட தான் இடைப்படுறோம். விசுவாசம் இல்லாம நம்ம தேவன் அந்த வார்த்தையை நம்ம போடுறோம். மற்ற விசுவாசமும் இருக்கு. பாறையில உழுறது இருக்கு, மூச்சடி மத்தியில உழுறது இருக்கு, கல் மத்தியில உழுறது இருக்கு. நான் அந்த விசுவாசத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க தேவனை உங்களோட பாதைகள் மத்தியில இருக்கணும்னா வார்த்தையாய் இருக்கிற அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் என்னால உங்க மத்தியில சொல்லணும். ஆமென். இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கிற காரியம் நம்மளுக்கு புரியாது, நம்மளுக்கு விளங்கி கொள்ளவும் முடியாது. இது எப்படி தீரும்னு நம்மளுக்கு தெரியாது. இதோட சொல்யூஷன் என்ன நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் இதை கடந்து வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கை இப்படிதானா, இப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்குமா? நம்ம வந்து நிறைய நேரத்துல இப்படி கேட்கறது உண்டு. ஆமாங்க தானே? ஹல்லேலூயா. இது வந்து மனுஷனோட இயல்பு. ஆனா உங்க மத்தியில தேவன் இருந்தாருன்னா, தேவனோட வார்த்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இது முடிவில்லை, இது எண்ட் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை எங்கேயோ கொண்டு போக போறாரு. அதற்காக அவர் மகிமைக்காக நம்ம காத்திருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தொடர்ந்து படிங்க சுந்தர். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கடைசியாக தேவன் வந்து யோசுவா கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? ஹல்லேலூயா. என்னதுன்னு மேடியே சொன்னாரு. நீங்க அந்த 1வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அவர் more than 3 times சொல்லியிருப்பாரு. என்னது? திகையாதே
கலங்காதே. திகையாதே, கலங்காத. திகையாத, கலங்காத. அவர் இதேதான் யோசுவோட அவர் பேசுவாரு. அவர் ஏன் தெரியுங்களா சொல்றாரு? ஏன்னா தேவன் யோசுவோட கூட இருந்தார். தேவன் நம்ம பட்சத்துல இருக்கும் போது நம்ம எதை குறித்துங்க நம்ம கவலைப்படணும்? நம்ம எதை குறிச்சு நம்ம பயப்படணும்? நம்ம எதை குறிச்சு நம்ம குழப்பம் அடையணும்? வானத்தின் பூமியை சிருஷ்டித்த தேவன், காற்றையும் கடலையும் அதிர்த்தின தேவன், ஹல்லேலூயா, சப்பானியை சுகப்படுத்தின தேவன், குருடர் கண்களை திறந்த தேவன், செவிடருடைய செவிகளை திறந்த தேவன், மரித்தோரை உயிரோட எழுப்புன தேவன் நம்மளோடு கூட இருக்கும் போது நம்ம எதை குறிச்சு கலங்கணும்? எதை குறிச்சு பயப்படணும்? எதை குறிச்சு நம்ம குழப்பம் அடையணும்? இதுதான் தேவன் யோசுவாவுக்கு சொல்றாரு, திகையாதே, கலங்காத. நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்னைக்கு தேவன் உங்க கூடயுமே கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சகல அதிகாரம் உடையவர் அவர் ஒருவர் தான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிந்தை இருக்கா? இது எங்க போய் முடியும்? என்ன முடிவுன்னு? ஹல்லேலூயா. அந்த சிந்தியை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா உங்க கூட யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரு. அது அவர் முடிச்சு வைப்பாரு. ஆமென். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் தேவன் ஒருவரே. இன்னைக்கு இது கூட நிறைய பேர் ராங்கா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வருதுன்னா, தேவன் மேல விசுவாசம் வருதுன்னா அது பரிசுத்த ஆவியினால தான் வருது. ஏன்னா ஆவின் வரங்கள விசுவாசம் உண்டு. ஆமாங்க தானே? படிச்சிருக்கீங்களா? ஆவின் வரங்கள் எத்தனை இருக்கு? 7. ஆவின் கன்னியா, ஆவின் வரங்களா? அந்த ஒரு வரம் வந்து விசுவாசத்தின் வரம். அப்படின்னா அந்த விசுவாச வரம் வரணும்னா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு அது தொடக்கி வைக்கிறாரு இல்லையா? ஆனா எத்தனை பேர் கடைசி வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அந்த விசுவாசத்தை நம்ம முடிக்கிறோம்? சில பேர் நீங்களே முடிச்சிடுறீங்க அந்த விசுவாசத்தை. அதான் தேவன் வார்த்தை சொல்லுது, விசுவாசம் தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரா தான் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேரு நம்மளோட விசுவாசத்தை முடிக்கிறவர் தேவனா இருக்கிறாரு, இல்ல நீங்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் முடிக்கிறதுனாலதான் தத்தளிச்சு கொண்டு இருக்கிறோம், தவிக்கிறோம். ஒரு இடத்துல நின்று நம்ம தவிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை தேவன் தொடங்குறான்னா அந்த முடிவு கொடுக்கிறது அது தேவனா தான் இருக்கணும். அதற்கு காத்துருங்க. ஆமென். அதற்கு காத்துருங்க. அதாவது தேவன் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை வேணுங்க. நான் போகிற இடமெல்லாம் தேவன் என்னோட கூட இருக்கிறார். நீங்க நம்பிக்கை வைக்கணும்னா முதல்ல நீங்க அதுக்கு ஏற்ற பிரகாரமாக நிக்கிறவர்களாக நீங்க இருக்கணும். சில பேர் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க, தன்னைத்தானே நிதானித்து கொள்ள மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இல்லைங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்களை கர்த்தருக்கு முன்பாக நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும். எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நீங்க குறைவாக காணப்படுறீங்க, நீங்க எந்த இடத்துல நீங்க சரியாக வேண்டும் என்று உங்களால அதை நிதானிக்க முடியுதோ அந்த இடத்துல நீங்க உங்களை சரிப்படுத்தி கொண்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்க எப்ப சரியாக இருக்கிறீங்க, நீங்க என்ன போது அப்பதான் உங்களுக்குள்ள தேவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு வைராக்கியம். ஆமென். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு நம்மளுக்கு ஒண்ணு தோணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், சால்வ் பண்ண முடியாதது எதுவுமே இல்லைன்னு நம்மளுக்கு தோணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் அன்னைக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா.
நம்மளுடைய வழியில தேவன் இருக்கிறாரா? நம்ம பாதையின் மத்தியில தேவன் இருக்கிறாரா? தேவன் நம்மளை வழி நடத்துறாரா? தேவனோட கரம் நம்மளுக்கு முன்பாக போதா? ஹல்லேலூயா. நம்மளுக்கு முன்பாக போதாங்க. எப்படி சொல்றது, தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா, இல்ல நம்ம தேவனோட பாஸ்டர் அன்னைக்கு கூட சொல்லிட்டு, என் வார்த்தை உங்களிலும் நீங்க என்னோட நிலைத்திருக்கும். அவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள நிலைத்திருந்தா தான் நம்ம அவரோட நிலைத்திருக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருந்தா தான் அதுதான் கன்ஃபர்மேஷன், நம்ம அவரோட நிலைத்திருக்கிறன்னு ஒரு 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 அடையாளம். ஹல்லேலூயா. ஆனா நீங்களே பாருங்க, இன்னைக்கு அவரோட வார்த்தை நம்ம மத்தியில இருக்கா? அவரோட வார்த்தை நம்ம மத்தியில இருந்தா நம்ம எதுவுமே மாமிச பிரகாரமாக சிந்திக்க மாட்டோம், டக்குன்னு செயல்பட மாட்டோம், வார்த்தை கொட்ட மாட்டோம். நம்ம எப்படி சொல்றது, மற்றவங்களுக்கு நன்மையை தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இதுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு அந்த வார்த்தை புரியலனா கூட நீங்க இயேசுவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் வார்த்தை. இயேசு கிறிஸ்து எவ்வளவு இடத்துல சாந்தமா இருந்தாரு, எப்படி பொறுமையா இருந்தாரு, எவ்வளவு நிதானமாக இருந்தாரு, எவ்வளவு அன்பா இருந்தாரு. எந்த எந்த காரியத்துல அவர் யார் குற்றப்படுத்தினாரு? அவர் யாருமே குற்றப்படுத்தல. முடிஞ்ச அளவுக்கு அவரை குற்றம் சாத்தும் போது கூட அவர் அமைதியாக தான் போனாரு. இப்ப நம்மளும் அமைதியா போன என்ன அர்த்தம்? நம்ம தப்பு செஞ்சுட்டேன்னு அர்த்தம் இல்லையா? மனுஷனோட சிந்தை அதுதானே, யாராச்சும் நம்ம மேல பழிபட நம்ம அமைதியா இருந்தா நம்ம தப்பு செஞ்சுட்டோன்னு அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்து அது கூட பொறுப்பு எடுத்துக்கொள்ளு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிறு பிள்ளையில இருந்து முதியோர் வரைக்கும் அவர் நேசிச்சாரு. அவர் எங்கேயும் பாரபட்சம் பார்க்கல. அவர் பரிசுத்தவான்களையும் ஏற்றுக்கொண்டாரு, பாவிகளையும் ஏற்றுக்கொண்டாரு. அவரோட கண்கள்ல, அவரோட வார்த்தையில, அவரோட சிந்தையில இருமனம் இல்லைங்க. இருமனம் அறவே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுக்குள்ள இருந்தாருன்னா நம்மளும் அதே போலதான் நம்மளும் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மளும் வெளிப்படுவோம். இன்னைக்கு உங்க வழியை கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. செவ்வாய்ப்படுத்துங்க. வருஷம் கடைசியில வந்துட்டோம். இன்னும் ஒரு 11 days நியூ இயர் போகும். கணக்கு பண்றது இன்னொரு 11 நாள். ஆமென். புதிய வருஷத்துல புதிய துவக்கம் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எந்த விஷயத்துல நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணுமோ அந்த இடத்துல நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்புவோம், கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே. எத்தனை பேரோடு இன்னைக்குள்ள வார்த்தைகளை தேவன் பேசினாருன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். சபை என்பது நானா இல்லை நீங்களா இல்லை நம்பலாம்? Church is belong to pastor or you or we all. சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் அப்படிதானே? சபை என்பது நம்ம எல்லாரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த சபையில ஒரு மனம் இல்லைன்னா, நல்லா கவனமா கேளுங்க, இந்த சபையில ஒரு மனம் இல்லைன்னா, உங்களுக்கு மேய்ப்பன் என்ன ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாருன்னா, அந்த சத்தத்தை கேட்டு ஒருமனப்பட்டீங்கன்னா, கீழ்படுத்தீங்கன்னா, அந்த சத்தத்தை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா, அந்த சத்தத்தின்படி ஒரு மனமாய் நம்ம சிந்தித்து தீர்மானம் பண்ணனா இந்த சபையை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படின்னா இந்த சபையை ஆசீர்வதிப்பார்னா யார் ஆசீர்வதிப்பாரு? நம்மள எல்லாரும். ஏன்னா நம்ம தானே சபை. ஆமென். அப்ப இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, நானா நீ படகு விட்டு நடந்து வானாரு. எங்க இருந்து? கடல்ல நடந்து வானாரு. அப்ப
அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டானா அவன் நடந்து வந்த போது கடல்ல அவன் விழுவுறது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சத்தம் என்கிறத விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தோம்னா நிச்சயமா தேவன் நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு மேலாய், தேவனுடைய வார்த்தைக்கு மேலாய் நம்மளுக்கு ஒரு அறிவு, நம்மளுக்கு ஒரு உணர்த்தல், நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு, நம்மளுக்கு ஒரு ஆலோசனை வேற இடங்களுக்கு வரனால ஒருமன் அந்த சபையில காணப்படுகிறது ரொம்ப குறைவு. அன்னைக்கு ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க, வேற சபையில் உள்ளவங்க. சில சூழ்நிலைனால அவங்க அந்த சபைக்கு போக முடியல, டிரான்ஸ்போர்ட் காரணனால. நம்ம சபைக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால நம்மள்ட்ட கேட்டாங்க, பஸ் இந்த சபைக்கு நாங்கள் வரலான்னு ஏற்ற முடியுமான்னு சொன்னேன். ஏற்றலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் போகிற சபை வல்லமையான சபை, என் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், ஆனால் டிரான்ஸ்போர்ட்னால தான் போக முடியல அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், சபை என்பது நீங்களும் நானும் தான். ஆமென். நீங்க எங்க நின்று எந்த இடத்துல விசுவாசித்து தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா அங்க தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு அப்படின்னா ஆண்டவர் பதில் தருவார். நாட் பை மேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. மனுஷனால் கடவுள் இறங்குறதில்ல, உன்னுடைய மன திரும்புதலினால் கர்த்தர் இறங்குவார். ஆமென். அப்ப இந்த சபையில நான் உங்களுக்கு சொல்றேன், புதிய ஆண்டுக்கு போக போறோம். நீங்க எல்லாருமே ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே தீர்மானம், ஒரே மேய்ப்பன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை, அன்னைக்கு கூட கேரளிங்கள சில வீட்டுக்கு போகும்போது சிலவங்க ரட்சிக்கப்படாம குடும்பத்தில் இருந்தப்பாங்க. நான் சொன்னேன், நம்ம தேவனை துதிச்சு ஆண்டோட வார்த்தையை விதைச்சோம்னா நிச்சயமா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் சொன்னேன். அவன் ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு பிறகு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னவா இருக்கணும்? போல என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும் சிஸ்டர்? பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும்? விசுவாசமா ஜெபிக்கணும். அந்த ஜெபம் தேவ மனசுனால அறிக்கை விதைக்கப்பட்டதா இருந்தா அதை விதை முளையணும்னா நீங்களும் நானும் அதுக்காக என்ன பண்ணணும்? ஊழியக்காரர் சொன்னாரு, அது நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நீ மறுநாள் ஜெபம் பண்ணிட்டு பசர் நடக்குமா, பசர் ஆகுமா, என்னுடைய கணவர் இயேசு ஏற்றுக்கொள்வார்னு நீ சந்தேகமா கேட்டீங்கன்னா அப்ப நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? அவிசுவாசம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரே மேற்பனை கர்த்தர் வைத்திருக்கிறான்னா அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிங்க. உன் மோசையான தாசன் என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படுந்தது போல நீ அதை செய்ய தவறிராதன்னு சொல்றாரு ஆண்டவர் ஜோஷுவாட்ட. அப்ப இன்னைக்கு இந்த சபையில ஒருமனப்படுவோம். உங்க தீர்மானங்கள், உங்க குடும்பத்தோட தீர்மானம், ஊழிய தீர்மானங்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற வேலைகள், பிசினஸ் எதா இருந்தாலும் நீங்க உங்க ஊழியக்காரங்கிட்ட உங்களோட மேற்பட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதன்படி நீங்க போனீங்கன்னா வாய்க்க ஆகாத காரியம் நடக்கவே நடக்காது. ஆனா நீ எங்க இருந்து வரனா, தாவீது சொல்றான், நீயும் பட்டயத்தோட கேடகத்தோட நான் தேவ சமூகத்திலிருந்து வரேன். நீ தேவ ஊழியக்காரனோடு ஆலோசனை பெற்று ஒருமனப்பட்டு நீ போவினா அங்கே கர்த்தர் உனக்காக எல்லாம் வாய்க்க செய்து முடிப்பார். இன்னைக்கு ஒருமன் இந்த சபையில வேணும். வழிய ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துங்க. நீங்க உங்களுக்கு ஆயத்தப்படுத்தாதீங்க, உங்களுடைய தீர்மானத்துக்கு ஆயத்தப்படுத்தாதீங்க, உங்களுடைய சுயத்துக்கு ஆயத்தப்படுத்தாதீங்க, உங்களுடைய தேவைகளுக்கு ஆயத்தப்படுத்தாதீங்க. நிறைய பேருக்கு சுயநலம். நான் திருப்தியா இருந்தா ஏன் தேவை சந்திச்சா நான் இல்ல, என் வழியில ஆண்டவர் இருக்கிறாரா, என் படகுல ஆண்டவர் இருக்காரா, நான் ஆண்டவருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துறேனா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறேனா. இன்னைக்கு நீங்க செய்கிற காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வழியில நீங்க பண்ணுகிற ஆயத்த வழியில ஆண்டவர் இருக்கணும். இருந்தாருன்னா உங்கள் பாதைகள் எல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக உங்களை கர்த்தர் நடத்தி முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த சபை ஒருமனப்படுங்க. நீங்க ஒரு தசைக்கு ஓடுனீங்கன்னா
இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எவ்வளவுதான் ஊழியக்காரரை ஜெபித்து வாரம் பெற்று உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தாலும் நீங்க கேட்காத பட்சத்துல எப்படி தேவன் இந்த திருசபையை ஆசீர்வதிப்பாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்பத்திலேயே தாய் தகப்பனும் ஒரு விதமா, பிள்ளைகள் ஒரு விதமா போனா கட்ட முடியுமா? குடும்பத்தை முடியுமா? சபை அப்படிதான். ஒருமனப்படுங்க, ஒன்றாய் நில்லுங்க, ஒரே சிந்தையா இருங்க, ஒரே தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தரை சார்ந்திருங்க, ஆண்டவரை நம்பியிருங்க. ஆலோசனை எங்க? உங்களுக்கு ஆலோசனை எங்க இருந்து வருது? ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுட்டா, இப்ப இந்தியால இருந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை வருது, சரியா? இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் நேரம்? 3.5 மணி நேரமா 2.5 மணி நேரமா? 2 மணி நேரம், 2.5 மணி நேரம். ஓகே, 2 மணி நேரம். இப்ப இந்தியாக்காரங்கள்ட்ட நீங்க ஒரு ஆலோசனை கேட்கறீங்க. காலையில 7 மணிக்கு என்னை எழுப்பி எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்றீங்க, சொல்லிட்டீங்க. இப்ப அவங்க காலையில 7 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க 7 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை மணி? சொல்லுங்க. ஹலோ, நீங்க ரொம்ப பேர் அப்படிதான் கிடக்குறோம். சிம்ராசனா ஏச முடியுமா அவங்கள்ட்ட? நான் கேட்டது ஒண்ணு, நீ செய்தது கேட்க முடியுமா? அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை கேட்க வேண்டியவர்கிட்ட கேட்காம எங்கெங்கயோ கேட்டுக்கிட்டு. இன்னைக்கு இந்த சபையில நான் ஆண்டவரை கேட்காம எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் சரின்னு சொன்னாதான் செய்வேன். இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இந்த சபை 2026ல கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு சபையா இந்த சபையை கட்டணும். இந்த சபையை ஆசீர்வதிப்பார். இந்த சபையை பெருக செய்வார், எல்லைகளை பெருக செய்வார், கலைஞர்களை பெருக செய்வார், கற்பத்தின் கனிகளை கர்த்தர் பெருக செய்வார், பிள்ளைகளை கர்த்தர் பெருக செய்வார். இந்த சபையை கர்த்தர் பெருக செய்வார். கர்த்தருக்கு கீழ்ப்படுங்கள், வழிகளை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துங்க. நான் போன வீட்டுல சொன்னேன், இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஆண்டவருக்கு நன்றி டாக்ஸ் கிவிங் செய்யறதே இல்லை. நிறைய வீட்டுல எவ்வளவு நன்மை உங்க குடும்பத்துல ஆண்டவர் செஞ்சிருக்காரு தெரியுங்களா? எவ்வளவு அற்புத அடையாளங்கள் உங்க குடும்பத்துல செஞ்சிருக்காரு தெரியுங்களா? உங்களுடைய ஜெபத்துல ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை கேட்டு செஞ்சிருக்காரு தெரியுங்களா? எத்தனை வீடு ஆண்டவருக்கு டாக்ஸ் கிவிங் செய்றீங்க? அல்லேலூயா. சபை நாள் வாரம் டாக்ஸ் கிவிங் செய்யும். தேவனுக்கு துதி பலிகளை செய்யணும். உங்க குடும்பத்துல செய்யுங்க, நன்றி பலிகளை சொல்லுங்க. ஆண்டவரே, இது குறை இல்லாதபடி இந்த குடும்பம், எவ்வளவு குடும்பத்துல தேவன் இல்லாத குடும்பத்துல பிசாசு வந்து அலக்கழிக்கிறான், பிசாசு வந்து வேதனைப்படுத்துறான், பிசாசு எல்லா காரியத்தையும் கொண்டு வரான். ஏன்னா தேவன் இல்லை. இன்னைக்கு உங்க குடும்பத்தெல்லாம் தேவன் இருக்கிறனால்தான் ஒரு சீண்டு உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்றார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வழிகளை தேவனுக்கு ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு கடல் கடந்து ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாரு, பாஸ்டர் உங்களோட விசுவாசி வீட்டுல குட்டி சைத்தான பார்த்தேன். கடல் கடந்து வந்து அவருக்கு வேற வேலையே இல்லை. வந்துட்டு ஏன் விசுவாசி வீட்டுல குட்டி சைத்தானா? அது ஏன் வீட்டுல இருக்கு, ஏன் விசுவாசம் அப்படி பஸ் இன்னும் குட்டி சைத்தானா இருக்காங்க. நான் போனேன், எங்க காட்டுங்கன்னு, இங்கதான் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னார். சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் என்னைக்கு தேவ பிள்ளைகள் நிக்கிற இடத்துல கர்த்தர் கூடிய நின்றார்னா குட்டி சாய்த்தானும் கட்டி சாய்த்தானும் எல்லாம் ஓடி போயிடும். ஊழியக்காரனுக்கு என்ன அதிகாரம் குட்டி சாய்த்தானை பத்தி பேசுறதுக்கு? குட்டி சாய்த்தானை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன தகுதிப்படுத்திருக்காரு? பிசாசுகளை மகிமைப்படுத்துகிற எந்த ஊழியனோ ஊழியக்காரன் அல்ல. தேவனை மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்தணுமே தவிர. இன்னைக்கு மார்க்ல சூப்பரா ஒரு வார்த்தை இயேசு பிசாசு கிட்ட சொல்றாரு, பிசாசு பிடிச்சவர்கிட்ட சொல்றாரு, பிசாசை பார்த்து சொல்றாரு, பேசாம இவனை விட்டு போயிருக்க, பேசாத கிட்ட.
நீங்க ரொம்ப பேர் பிசாசை பேச வச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பிசாசு எப்படி வச்சு, நானும் ஒரு நாள் அப்படிதான். எப்படி வந்தேன்னு கேட்டேன். அது மலையில அமைச்சமான யுடத்தா saya duduk tepi jalan dia datang bagi nasi saya makan saya kudilah அப்படினுச்சு. மலையில பேசிச்சு. நான் முதல்ல தமிழ்ல பேசுறேன், பதில் சொல்லல. இங்கிலீஷ்ல பேசுறேன், பதில் சொல்லல. அப்பதான் என்னோட மூளை கொஞ்சம் வேலை செஞ்சு கிட்ட வர மலேசியா சத்து மலேசியா பாசா பதில் சொல்லுதியா. முதல் சீனத்துல சொல்லிச்சு. நான் சீனா ஐயோ நீ சீன பேசாதா? சரி அப்ப மலையில பேச. யா ஒரு நாவு தேவனை தவிர மற்ற எதுக்கும் அறிக்கை செய்யாத காத்துக்கொள். சிலதுங்க தேவனை வந்து அற்பமா பேசுங்க, ஆனா விழுந்து போன தெய்வங்களை வாயில போடும். மொக்க பிள்ளை தேவனாகி கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆவியோடு அவரை அவரே தேவன், அவர்தான் தேவன், அவரை இல்லாமல் ஒருவனும் அல்ல. அவர்தான் தேவன். அவருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துங்க. உங்களோட கர்த்தர் பெரிய ஆராதனைக்கு கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா உங்களுக்கு எங்கள் மத்தியில வழிகளை ஆயத்தப்படுத்துகிறோம். இனி எங்களோட வழியில நாங்கள் போகிறதை காட்டிலும் எங்களோடு நீங்கள் இருக்கும்படி, எங்களோடு ஆண்டவரே நீர் எங்களோடு நடக்கும்படி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படி கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வழியில காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வசனத்துல காத்திருக்கிறோம் ஆண்டவரே.